ஹாய் மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லா பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஆனால் நான் இப்போ என்னத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா? மகளிர் தினம் அன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். யார் மேலே தெரியுமா மக்களே? இவர் மேலே, இந்த மனுஷன் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்குறீங்களா? நேற்றுக்கு ஒரு ஆள் வேலைக்கு போயிருந்தார். நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், பாப்பாவை டான்ஸ் கிளாஸில் போய் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன மக்களை. வீட்டில் ஏகப்பட்ட வேலை, துணியெல்லாம் துவைச்சேன், கஷ்டமாக இருக்குது, அதனால் நீங்கள் வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுவீங்களான்னு கேட்டேன். எனக்கு அநியாயம் நடக்குது மக்களே. ஒத்த வார்த்தையில் கேட்குறாரு, நீ அப்படி என்ன வேலை பார்க்குற? கஷ்டமாக இருக்குப்பா, வீட்டில் ஒரே வேலைன்னு சொல்லிட்டேனா. அதுக்கு கேட்குறாரு, அப்படி நீ என்ன வேலை பார்த்தீங்களா? நான் காலையில் 9:30 இங்கேருந்து டான்ஸ் சமைச்சு எடுத்து அறக்க பறக்க சமைச்சிட்டு 2 பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவங்களையும் வேலைக்கு சாப்பாடு கட்டி அனுப்பிட்டு நானும் அறக்க பறக்க கிளாஸுக்கு கிளம்பணும். கிளாஸுக்கு போயிட்டு நான் 2 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். 2 மணிக்கு அம்மா வீட்டுக்கு போனேன்னா அங்கே போய் ஏதாவது வட்டல்கனி கூட சண்டை எடுத்து ஒரு 2 வீடியோ எடுத்துட்டு அப்படி முடிஞ்சா பப்ளோ ஸ்கூலுக்கு எடுக்க வருவேன். பப்ளோ ஸ்கூல்லேருந்து எடுத்துட்டு வீட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியாது. பிரதீக்ஷாவை ஸ்கூலில் எடுக்க போனோம். அடுத்து பிரதீக்ஷாவை எடுத்துட்டு வருவேன். அவள் என்னை கொண்டு டான்ஸ் கிளாஸில் விடும்பா. சாயந்தரம் 5 மணிக்கு டான்ஸ் கிளாஸில் கொண்டு விட்டுருக்கேன். 5 மணிக்கு போயிட்டு துணி துவைச்சிருக்கேன் மக்களே. பெரிய பக்கெட் நிறைய துணி துவைச்சிருக்கேன். 5 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் துணி தான் துவைச்சிருக்கேன். துவைச்சு அலசியிருக்கேன். லாஸ்ட்டு ஃபோன் பண்ணி பாப்பாவை கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஒத்த வார்த்தையில் நீ அப்படி என்ன வேலை பார்த்த? நான் வீட்டில் உள்ள வேலையில் மறந்துட்டேன். துணியை துவைச்சி முடிச்சுட்டு குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் நைட்டு குழம்பு வச்சுருக்கேன். குழம்பு வச்சுட்டு வீடெல்லாம் தூத்து பெட்டெல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் போட்டு எடுத்து வரும்போது மணி 10 மணி மக்களே. 10:30 ஆயிடுது மக்களே. ஆனால் நீ என்ன வேலை செஞ்சேன்னு கேட்குறாங்க பொம்பளைலாம் நம்மளை பார்த்து. பார்த்தீங்களா, ஒரு உமன்ஸ் டே மாட்டு நான் இதை உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் மக்களே. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இல்லை, இந்த உலகத்தில் இருக்க அவ்வளோ பெண்களுக்குமே என்ன ஒரு விஷயம் தெரியுமா? வீட்டில் அவள் ஒவ்வொருத்தருக்கு ஒரு பசி ஆத்துறா, பிள்ளைங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்க்குறா, பிள்ளைங்கள கூட இருந்து பார்க்குறா. எதுவுமே தெரியாது. ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லையா, அவருக்கு என்ன வேணும், என்ன தேவைங்கிறத பார்த்து பண்ணுறா. ஆனால் எந்த பொம்பளை பிள்ளைங்களையுமே அவள் வேலை செய்கிறா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வீட்டில் அவளுக்கு என்ன, அவள் சும்மா இருக்கா, நான் வெளியில் போய் கஷ்டப்படுறேன். நீங்கள் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இல்லை உடம்பு சரியில்லை லீவ் எடுக்கிறீங்க. ஆனால் என்ன பண்ணுவீங்க? இந்த பெட்டை விட்டு மொபைலில் கையில் வச்சுக்கிட்டு எழும்புறதே கிடையாது மக்களே. நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கள். பெட்டில் மொபைலை வச்சுட்டு எழும்புறதே கிடையாது. ஆனால் நமக்கு உடம்புக்கு சரியில்லாட்டாலும் அன்னைக்கு எந்திரிச்சு நம்ம வேலையை நம்ம தான் பார்க்குறோம். கரெக்டு தான். பிள்ளைக்கு என்ன தேவை, ஹஸ்பண்டுக்கு என்ன தேவைன்னு பார்த்து செஞ்சுட்டு தான் உனக்கு கழியலைன்னா கூட நீ போய் படுக்கணும். பொம்பளைகளுக்கு மட்டும் இது என்ன சாப தேடா மக்களே? இவர் இருக்கிற ஏதாவது பேசுறாரா பாருங்க. நான் ஒன்னே ஒன்று கேட்கேன். அன்னைக்கு நேத்து நீ சொன்ன, ஏன்னா வெப்ரால தவளையும் கொத்திட்டே இவர் எவ்வளவு பேசிட்டு இருக்காரு பாருங்க. நேத்து தான் நீ என்ன வேலை செஞ்சேன்னு தான் கேட்டேன். என்ன வேலை, இவ்வளவு வேலை செஞ்சேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தேன்னா நான் அம்மா அதை கேட்க போறேன். அப்படி கேட்க கூடாதுல மக்களே. நீங்க வெப்ராலத்துல போன் அடிக்கும் போது நீ அப்படி என்ன வேலை செஞ்ச இப்படி கேட்டா எப்படி வரும் கோவம்? சரிம்மா, எனக்கு தெரியாம நான் சொல்றேன் போதுமா? எல்லாருக்கும் முன்னாடியும் கேட்டேன், சாரி போதுமா? பொம்பளை பிள்ளைங்கள மதிக்க கத்துக்கிடுங்க சரியா? அதுக்காண்டி பொம்பளை பிள்ளைல நிறைய பிள்ளை எல்லாம் நான் இப்போ ஒண்ணு ஏசவும் இல்லை பேசவும். வீட்டுல இருக்கவள சும்மா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் சொல்லாதீங்க சரியா? நான்லாம் சொல்லவே இல்லையே. நான்லாம் சும்மா பம்பர மாதிரி கறங்கிக்கிட்டே இருப்பேன். நான் சொல்ல மாட்டேன். அவருக்கே தெரியும் நான் எப்படி இருப்பேன். வீட்லயே எனக்கு இருக்க கூட டைம் கிடைக்காது. நான் பாட்டுக்கு ஓடிட்டு இருப்பேன். ஆனா அவர் என்னைய பார்த்து பொசுக்குன்னு அந்த வார்த்தை கேட்டார் மக்களே. இது தப்பா அப்படின்னு மூர்த்தி என்னன்னா கழுவி ஊத்துறவங்க ஊத்திட்டு போங்க. ஓகே, டாட்டா பாய். மறுபடியும் சொல்றேன், ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லாரும் ஹாப்பியா இருங்க, நினைச்சதை சாதிங்க, ஹஸ்பண்ட் துணையோட. ஓகே, இன்னைக்கு ஒரு நாளாவது எல்லாத்தையும் ஒய்ஃப் அவ்வளவு பேருக்கும் ஃப்ரீயா இருக்க விடுங்க. நீங்க போய் சமைங்க, ஓடிப்போங்க. ஃப்ரீயா இருக்கேன், போய் சமைங்க.